Pati Jewellers, Shubharambhangalin Arambam. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகிறது? மேஷராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் 11ஆம் வீட்டிற்கு வருகிறார். மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகிறார். மேஷராசிக்காரர்களுக்கு நிறைந்த செல்வங்களையும் அதிபலத்தையும் ஜெயத்தையும் தருகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. 11ஆம் வீடு என்பது உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. உபஜயஸ்தானம். இந்த உபஜயஸ்தானத்திலே ராகு வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தருகிறது. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி. ராகு கேது பயிற்சி வரும்போதெல்லாம் நான் அடிக்கடி ஸ்டைலாக ஒரு வார்த்தை சொல்லுவேன். எப்பொழுதும் உழைக்க தயாராகு, கவலைகள் உனக்கேது. இதான் ராகு கேது. நீங்கள் உழைக்க தயாராகிவிட்டீங்க. 11ஆம் இடத்தை யார் பார்த்துட்டார்? யார் வந்துட்டார்? ராகு வந்துட்டார். 11ல் ராகு வரும் பொழுது வெற்றி மேல் வெற்றியை தருகிறார். நல்ல சகவாசம். உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன். நாங்கள் 11ஆம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கும் பொழுது நல்ல நண்பர்களை உருவாக்கி தருகிறார். உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவான பர்சன்ஸ் எல்லாம் அவங்களே அனுப்பி விட்டுறார். வேண்டாம், ஒரு நெகட்டிவ் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதை ராகு பகவான் 11ஆம் வீட்டிலிருந்து நல்ல நண்பர்களை, சில நண்பர்களை சந்திக்கும் பொழுது ஆக்கப்பூர்வமாக வாழ்க்கை மாறும். சில நண்பர்களை சந்திக்கும் பொழுது வாழ்க்கை திரும்ப அதல பாதாளத்திற்கு போய்விடும். நாம் சந்திக்கின்ற ஆட்களை பொறுத்து தான் நமது வாழ்க்கை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு சந்தர்ப்பங்கள் என்பது எப்படி உருவாகிறது? நல்லவர்களிடமிருந்து உருவாகிறது. அந்த நல்லவர்கள் எப்படி உருவாகிறார்கள்? அதுதான் இறைவன் தர்ற வரம். நமக்கு நல்லவர்களை அறிமுகப்படுத்தி வச்சா நமக்கு நல்ல நேரம்னு அர்த்தம். தீயவர்களை அறிமுகப்படுத்தி வச்சா கெட்ட நேரம்னு அர்த்தம். அவ்வளோதான். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மாமனார் வழி மாமியார் வழி பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணும். ரொம்ப நாளாக மாமனார் மாமியார் வீட்டில் சண்டை சார், என்னை அவங்க வீட்டிலேயே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் சரியாகும். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான், இந்த கேது நிறைந்த இறை ஞானத்தை தருகிறார். இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகளை தருகிறார். நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுவீங்க, குண்டலினி மாதிரி தியானமெல்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்க. இறை சம்பந்தப்பட்ட அன்னதானங்கள் பண்ணுவீங்க, குடமுழுக்கு போன்ற விழாக்களில் கலந்துப்பீங்க, அல்லது பரிகார ஹோமங்கள், இந்த தீ மிதித்தல் போன்ற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதெல்லாம் தெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டீங்களோ அதெல்லாத்தையும் நிறைவேற்றுவீங்க. இந்த 5ஆம் வீட்டில் வரக்கூடிய கேது இறை நம்பிக்கைகளை தருகிறார். இருந்தாலும் 5ஆம் வீட்டு கேது இருக்கும் பொழுது IUI போன்றவற்றை தவிர்த்தல் நலம். ஏன்னா புத்திர தோஷம்னு பேர். 5ல் கேது இருக்கும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதில் தோல்விகளை உண்டாக்குவார். மேஷராசிக்காரர்கள் 5லே வரக்கூடிய கேது, 11ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகு, இவர்கள் இருவருமாக சேர்ந்து உங்களுக்கு பொன்னான பலன்களை தரப்போகிறார்கள். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 5ல் கேது வரும்பொழுது சொத்தில் ஏதாவது பிரச்சனை உண்டாக்குவார். தெரிந்தே யாருக்கா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க, யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓடி போய் நீங்களே சாரி கேட்டுருங்க. ராகு கேது பயிற்சி வரப்போகிறது. இந்த விசுவாவசு வருடம். ஒரு வருடத்தில் எத்தனை பயிற்சி தாங்க? நியாயம்தான். இந்த வருடத்தில் சனி பயிற்சி வந்தது, குரு பயிற்சி வந்தது கூட நீங்கள் பெரிய விஷயமா நம்ம கருத்தில் கொள்ள தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சனி குருவோட வீட்டுக்கு வந்துட்டார், குரு புதனோட வீட்டுக்கு போயிட்டார். ரெண்டுமே அற்புதமான இடங்கள் தான். ஆனால் இந்த ராகு இருக்கார் பாருங்க, இது ஒன்று தான் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடத்துக்கு வர்றார். என்னென்னா, ராகு சனியோட வீட்டுக்கு வர்றார். என்றைக்குமே இந்த சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, சாயா கிரகங்கள்னா என்ன? சாயான்னா நிழல்னு அர்த்தம். சாயா கிரகங்கள்னு அழைக்கக்கூடிய இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஒரு பலன் உண்டு. என்னென்னா, இவர்களுக்குன்னு சொந்தமாக இருக்கிற புத்தியை விட, சொந்தமாக இருக்கிற கேரக்டரை விட எந்த வீட்டிற்கு செல்லுகிறார்களோ, எந்த உங்கள் ராசிக்கு அது எத்தனாவது இடமாக இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய பண்பை தன் பண்பாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதுதான் இவர்கள்ட்ட இருக்க பிரச்சனையும். அதுதான் நல்லது. தான் அப்போது ராகு சனியுடைய வீட்டிற்கு சென்று சனியை போல தர்மவானாக தண்டனை தரும் கடவுளாக ஏற்கனவே அவர் தண்டனைக்கு தான் அதிபதி. ஜோதிட சாஸ்திரத்திலே நாம் சர்ப்ப கிரகங்களை என்னவென்று சொல்லுகிறோம் என்றால் தண்டனையை தரும் கடவுள்கள் என்று சொல்லுகிறோம். இவங்க பீரியட்ல தான் ஒருத்தன் தப்பு பண்ணி தண்டனையை அனுபவிப்பான். நன்றாக நீங்கள் உற்று பார்த்தீர்களானால் ராகு தரும் தண்டனை இல்வாழ்க்கையின் மகத்துவத்தை மனிதர்களுக்கு உணர்த்தும். மனைவியோட வேல்யூ என்னங்கிறத உணர்த்துறதுக்கு தான் ராகு வரார். உடம்போட வேல்யூ என்னன்னு உணர்த்துறதுக்கு தான் கேது வரார். இது ஜென்ரல். அப்போது ராகு உங்களுக்கு சனியுடைய வீடு கும்பத்திற்கு வரும் பொழுது சனியை போல செயல்படுவார் என்று சொல்லுகிறார்கள். காலபுருஷ தத்துவத்திலே அது 11ஆம் வீடு. 11 என்பது லாபஸ்தானம். உலகத்திற்கே பொதுவாக இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு பகவான்
நிறைய மங்களங்களை தரப்போகிறார். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், 2025 ஒரு ரிமார்க்கபிள் இயராக எல்லாருக்கும் அமையும். சனி என்னடானா குருவோட வீடு இந்த குவாட்ரண்ட்டுக்கு போயிட்டார், குரு என்னடானா புதனுடைய வீடு இந்த குவாட்ரண்ட்டுக்கு போயிட்டார், ராகு என்னடானா 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். இருந்த போதும் நண்பர்களே, அது சனியினுடைய வீடு என்பதால் சனியை போன்று ராகு தண்டனை தரும் கடவுளாக செயல்படுவார். சிற்றின்பங்களில் ஈடுபடுபவர்கள், இந்த புகைப்பிடித்தல், மது, அந்த மாதிரியான தன்னை உடம்பை கெடுத்துக்கிறவங்க, பழக்கங்கள், சிற்றின்ப பழக்கங்களால் கெட்டு போபவர்கள், அல்லது தவறான அவர்களோட தொடர்பு, அது பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண், இது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களை க்ளீன் ப்ரொஃபைலாக மாற்றுறது தான் ராகுவோட வேலை. அது எப்படி மாற்றுவார்? அதுக்குரிய தண்டனைகளை கொடுத்து ஹாஸ்பிட்டல் போக வச்சு, இனிமே இந்த தப்பை நீங்கள் பண்ணீங்கன்னா வாழவே முடியாதுங்கிற மாதிரி ஆக்கி அந்த தப்பை உங்கள் லைஃப்லேருந்து எடுத்துருவார். இதுதான் ராகுவோட ஸ்டைல். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. ராகு என்ன பண்ணுவார்? நிறைய இன்பங்களை கொடுத்து 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 அந்த இன்பங்கள்னாலே ஆபத்துன்னு நினைக்கிற அளவுக்கு அதை வெறுக்க வச்சிருவார். கேது பகவான் காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் வீடு, இது சிம்மத்தில் வரார். சிம்மத்தில் வரக்கூடிய கேது பகவானால் என்ன ஏற்படும்? சிம்மம் என்கிறது சூரியனுடைய வீடு. சூரியனுடைய வீட்டிலே கேது பகவான் வரும்பொழுது இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகமாகும். சூரியன் தான் இந்த உலகத்தினுடைய தந்தை, உலகத்தின் தந்தை சூரியன், பித்ருகாரகன்னு பேர். அந்த பிதாவோட வீட்டுக்கு கேது பகவான் வரும்பொழுது உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ஞானத்தை தருகிறார் இந்த சூரிய பகவான். 5ஆம் இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இறை நம்பிக்கைகள், இறைவன், ஞானம், கோயில், ஆன்மீகம், தியானம், சித்தம், யோகம், இது எல்லாமே 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடத்துல கேது வரும் பொழுது இது எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. மெடிடேட் பண்ணுவீங்க, அதே மாதிரி கோயில்களுக்கு திருத்தல யாத்திரைகள்லாம் போவீங்க. கோயில் 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 கோயில்னே நம்ம 2025 எல்லாரும் ஆன்மீக நாட்டமுடைய ஆட்களாக மாறப்போகிறோம். கேது பகவான் தன்னுடைய அனுகிரகத்தை அள்ளி தருகிறார். ஏன்னா அவர் ஞானகாரகன். மனுஷனுக்கு ஆசை அதிகமாகி ஆசை மேலேயே பற்று இல்லாமல் போகும்போது பற்றற்ற நிலையை உருவாக்குபவர் யார்? சாட்சாத் கேது பகவான். பற்றற்ற நிலை, போதுண்டா, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறேன், கடவுளும் கடவுள் சார்ந்த விஷயத்தோடு வாழ்ந்துக்கிறேன் நினைப்பவர்கள் எல்லாம் கேது பகவானை வணங்க வேண்டும். இந்த கேது தரும் நற்பலன் அதுதான். 5ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய கேது காலபுருஷ தத்துவத்தின்படி. இருந்தாலும் சிம்மம் என்பது அரசுக்குரிய இடம். அரசுனா என்ன? கவர்மெண்ட். அந்த இடத்துல பாம்பு கேது வரும் பொழுது சட்ட ரீதியான அரசு ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்கும், தர்ம சங்கடங்களை உருவாக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகள் ஏதாவது கையூட்டு பெறுதல் அல்லது ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அதற்கான அவேர்னஸை கேது பகவான் தருகிறார். என்ன அவேர்னஸ்? சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் நடந்துக்க கூடாது, அரசுக்கு எதிரான எந்த செயல்களும் செய்யக்கூடாது, அரசு படி தான், அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் நீங்கள் நடக்கணும் என்பதை உங்களுக்கு உணர்த்துறவர் இந்த கேது பகவான். சூரியன்னா ஹிருதயம், சூரியன்னா மூளை. அப்போது ஹிருதயம் மூளையை பார்த்துக்கிற மாதிரி இதயத்திற்கு பலமளிக்கக்கூடிய விஷயங்கள், மூளைக்கு பலமளிக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த கேது பகவான் நாட்டத்தை உண்டாக்குவார். ஸோ அப்போ யாராவது நீங்கள் உடலுடைய மகத்துவத்தை உணர்ந்து நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து உங்களை காத்துக்கொள்வதற்காக கேது பகவான் ஞானத்தை தருகிறார். இதை பண்ணாதீங்க சார், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், நம்ம அதே தான் நிறைய பண்ணுறோம், நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, ஹார்ட் ப்ராப்ளம் வரும் போன்ற விஷயங்களை நம்ம கடைபிடிக்காமல் இருப்போம். இந்த வருஷம் கடைபிடிப்பீங்க. பொதுவாகவே இந்த ராகு கேதுக்கள் இந்த வருஷம் உங்களை ஃபிட்னஸ் ஆக போகுது. பொதுவாகவே இந்த சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து உங்களை ஃபிட்டாக எடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் ஃபிட்டாக போகிறீங்க. இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ப்ராப்ளமான இடங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறத விட அவேர்னஸ் தருவதற்காக வந்த ஆட்கள் என்று தான் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆதி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.